Hello viewers, welcome back to English Teacher channel. First of all, I am so happy to see you after long times. Today we are going to discuss about phrases. Phrasesனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். Phrasesங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சென்டென்ஸ் மேக்கிங். ஒரு சென்டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் phrases. இப்போ இந்த phrases நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒருத்தங்க கூட நம்மளால பேசணும், ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசணும், நம்மளுடைய விஷயங்களை அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் அதை விட முக்கியம். சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது தான் பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம அந்த பிரேசஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு சென்டென்ஸை வந்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம எடுத்த உடனே ஹைக்கு போக வேண்டியது இல்லை. முதல்ல சிம்பிளா ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற சிம்பிள் பிரேசஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் தான். இப்போ ஒருத்தங்க நம்ம திடீர்னு பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட மெயினா நம்ம என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்போம், எந்தெந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பேச கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலை வணக்கம், இனிய நாள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, காலை வணக்கம் இனிய நாள். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காலை வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா குட் மார்னிங். காலை வணக்கம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போய் யாரையாவது பார்த்தோம், யாரையாவது மீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது, இனிய நாள் அப்படிங்கும்போது ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே. இப்போ நீங்க போன்ல வாட்ஸ்அப்ல எடுத்தீங்கன்னா காலையில இந்த மெசேஜ் வந்துடும் எல்லாருக்குமே, குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே. அந்த ஒரு மெசேஜ் மட்டும் தான் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ காலை வணக்கம் இனிய நாள் அப்படிங்கும்போது குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் நல்லா இருக்கேன் நன்றி, அதாவது கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கேங்கிறத நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்றோம் அப்படின்னா ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு தான் சொல்றோம். பட் அதை சொல்லாதீங்க, ஏன்னா அது வந்து நார்மலா அதை சொல்லி பல வருஷங்களா அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இனிமே நம்ம அதை சொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது சொல்லலாம். இப்போ ஃபாரின்ல போய் யார்ட்டையாவது ஹவ் ஆர் யூ நம்ம கேட்டோம் அப்படின்னா யாருமே ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஐ ஆம் குட், ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே யாராவது உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இல்லை ஐ ஆம் குட், ஐ ஆம் வெல் அப்படின்னு எதுனாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, I'm good, நல்லா இருக்கேன். ஓகே, I'm good, thank you, நன்றி சொல்லிருக்காங்களே, so thank you கேட்டதுக்கு thank you அப்படின்னு சொல்லுவாங்க. thank you. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். ஓகே, இங்க சென்டென்ஸை நீங்க நல்லா பாருங்க, என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லெட் மீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், நான் என்ன அறிமுகம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களை கொஞ்சம் அறிமுகம் செஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது. நம்மளே அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, உங்க பெயர் என்ன, இது கேட்பாங்க. தெரிஞ்சவங்கன்னா கேட்க மாட்டாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கேட்போம் இல்லையா, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ நம்ம சிம்பிளா கேட்கும் போது உங்க பேர் என்ன, அப்போ வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், உங்க பேர் என்ன. பட் உங்க பேர் என்னங்கிறதுக்கு நம்ம இதுதான் கேட்கணும்னு கிடையாது, இதுக்கு நிறைய டைப் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்க பேர் என்னன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வாட்ஸ் யுவர் நேம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பட் இதை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்கலாம், நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயும் நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. சொல்லுவாங்களே அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, அந்த மாதிரி சொல்லுவாங்களே அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுல
சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம் கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, என்ன ஒரு ஆச்சரியம், நீ தான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரமாட்டே, திடீர்னு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அதுக்கு? வாட் அ சர்ப்ரைஸ். வாட் அ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ என்ன ஒரு ஆச்சரியம். அடுத்தது பாருங்க, நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஸோ நீங்க ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர்னு போடலாம், இல்லை வேற ஏதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த ஜாப்போட பேரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர், ஐ ஒர்க் அஸ் அ மேனேஜர், மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாப்ல இருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சூப்பர்வைசராக இருக்கிறதா அந்த சூப்பர்வைசர் போட்டுக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருந்தால் எலக்ட்ரிஷியன் போட்டுக்கலாம். எதுனாலும் சரி, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் எழுதிக்கலாம். மேபி நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணலை அப்படின்னா ஐ ஒர்க் அஸ் அ மல்டி ஒர்க்கர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஐ ஒர்க் அஸ் அ மல்டி ஒர்க்கர், மல்டி இல்லாட்டி சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரியா? எப்பயுமே யாருமே எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யறது வெளியே தெரியாது, கேட்டால் சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபே சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுங்க, இல்லை ஆல் ஓவர் த ஹவுஸ் அப்படி கூட சொல்லுங்க. சரியா? எங்க வீடு ஃபுல்லாவே நான் தான் பாத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஜாப். ஓகேவா? அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர், அதாவது நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன். அடுத்தது பாருங்க, என்னை பற்றி ஒரு சுவாரஸ்யமான உண்மை. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்ல என்னை பத்தி ஒரு சீக்ரெட் உனக்கு சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ என்னை பற்றி ஒரு சுவாரஸ்யமான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறது? ஒரு சுவாரஸ்யமான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடலாம். ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஒரு சுவாரஸ்யமான உண்மை. ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் மீ, என்னை பற்றி. ஓகே, அபவுட் மீ, மற்றவங்களை பற்றி சொல்லலை, அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்க சொல்லும்போது என்னை பற்றின ஒரு சுவாரஸ்யமான உண்மை சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேற யாராவது காசிப் பேசுவாங்க இல்லையா, அங்கே பாரு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லலாம், அபவுட் ஹிம் அந்த மாதிரி சொல்லலாம். அவனை பற்றி தெரியுமா, அவளை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி காசிப் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் உண்டு. ஓகேவா? எனக்கு வந்து என்னதான் நம்ம மற்ற வேலைகள் செஞ்சாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் சைடில் இன்னொரு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஜாப்ல இருக்கவங்க தனியாக எனக்கு இப்போ ஃபோட்டோகிராஃபின்னு என்னது பிடிக்கும். அதுவும் இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் உண்டு. ஸோ I have a passion for photography. எனக்கு போட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 10 பார்த்துருக்கோம். இந்த 10மே ஒரு பேசிக்கான விஷயம் தான். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது நம்ம இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவோம். பட் பேசிக்கா நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம். நம்ம ஒருத்தங்களை திடீர்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசுற வாக்கியங்கள். சரியா? இது இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, எப்படி இருக்கீங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இதுக்கு நம்ம ஹவ் ஆர் யூ தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத ஹவ் ஆர் யூ தவிர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா how is it going. எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு how is it going அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த how is it அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ப்ரொனன்சியேஷன் ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ house கிடையாது, how is it going. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு how is it going அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சில வேர்ப்பெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டக்குன்னு பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், பேசவும் நல்லா இருக்கும். ஸோ ஹவுஸ் இட் கோயிங் அப்படிங்கிறது
என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது. எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு, அதாவது எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவுஸ் இட்ஸ் கோயிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன விஷயம். ஓகே, ஏதாவது புது விஷயம், ஏதாவது விஷயம் இருந்தால் என்ன விஷயம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப், வாட்ஸ்அப். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம வாட் இஸ் அப்னு சொல்றதை விட வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குது இல்லையா, பேசுறதுக்கும் நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. வாட் இஸ் அப்னு சொல்லும்போது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறது. நெக்ஸ்ட் பாருங்க, அதிகம் இல்லை. இதெல்லாம் ஒரு சிம்பிளான வாக்கியங்கள் தான், இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதிகம் இல்லை. அதிகம் இல்லை அப்படிங்கும்போது என்னது, நாட் மச். நாட் மச், மச்னா அதிகம், நாட்னா இல்லை. அதிகம் இல்லை அப்படிங்கும்போது நாட் மச். கேட்பாங்களா அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாட் மச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பழையது, ஏதாவது பேசும்போது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதே பழையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே பழையது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், அதே பழைய புராணத்தை பாடாதீங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சேம் ஓல்டு. சேம் ஓல்டு, அதே பழையது, சேம் ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப நாளாவே பார்க்கல. ஓகே, ஒரு சிலரை வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம், ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கறத நம்ம எப்படி சொல்லலாம், ரொம்ப நாளாவே பார்க்கல. லாங் டைம் நோ see. ரொம்ப நாளுக்கு லாங் டைம், லாங் டைம் நோ see. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், லாங் டைம் நோ see. ஓகே, ரொம்ப நாளா பார்க்கல. எப்படி இருக்கிறீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வேற மாதிரியும் சொல்லலாம். How have you been? How have you been? How have you been அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கிறீங்க. ஓகே, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமே நீங்க how are you அப்படின்னே சொல்ல வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா how's it going அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா how have you been, எப்படி இருக்கீங்க, how have you been அந்த மாதிரியும் சொல்லலாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில விஷயத்த காட்டுவாங்க, ஏதாவது புதுசா சாரி ஏதாவது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது pretty good. pretty good. எப்பவுமே so nice, too good அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லாம இந்த மாதிரி சொல்லிக்கலாம், pretty good, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு pretty good. நெக்ஸ்ட் பாருங்க, குறை சொல்ல முடியல. ஒரு சில விஷயத்துல நீங்க எடுத்து வந்ததுல நல்லா இருக்கு, pretty goodன்னு சொல்லிட்டோம், அப்புறம் அதை பத்தி நம்ம குறை சொல்ல முடியுமா, கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாரி நல்லா தான் இருக்கு ஆனா இந்த கலர் தான் உனக்கு செட் ஆகாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இந்த மாதிரி pretty goodன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, அதுல வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, குறைய சொல்ல முடியாது. ஸோ இங்க குறை சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடியலனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும், காண்ட். முடியும்னா கேன், முடியாதுன்னா காண்ட். ஸோ காண்ட் கம்ப்ளைண்ட், காண்ட் கம்ப்ளைண்ட். காண்ட் கம்ப்ளைண்ட்னா குறை சொல்ல முடியல. ஓகே, அப்புறம் பாருங்க, கொஞ்சம் நாளாச்சு. ஓகே, அவங்க வந்து எத்தனை நாளாச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளாச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் நாளாச்சு, இட்ஸ் பீன் அ while. இட்ஸ் பீன் அ while, வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அப்படிங்கிறத இட்ஸ் பீன் அ while அப்படின்னு சொல்லலாம். என்ன புதுசா இருக்கு கேட்பாங்களா, புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாட்ஸ் நியூ. நம்ம வாட்ஸ்அப்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இது வாட்ஸ் நியூ. என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறத வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்குறோம். என்ன விஷயம்னு சொல்லும்போது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்சஸ் தான். இந்த சிம்பிளான சென்டென்சஸையும் நம்மளுக்கு மேக் பண்ண தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நீங்கள் சீரியலாக இருந்தாலும் சரி, தமிழ் படங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு படித்த கேரக்டரில் வந்து பெரும்பாலும் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சம் அதர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் அப்பப்போ அங்கங்கே தூவி விடுற மாதிரி பேசுவாங்க. சரியா, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம தூவி விடுற மாதிரி பேசுவோம், அடுத்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுவோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சுச்சுவேஷன் பாருங்க, இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாராவது குடியேறி வந்திருந்தாலும், இல்ல நம்ம ஒர்க் பண்ற ஆபீஸ்ல புதுசா யாராவது வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த கேள்வியெல்லாம் அதிகமா கேட்போம். புதுசா நம்ம பக்கத்துல யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா கேட்போம். ஸோ அது எந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே கேள்வி செக்ஷன் தான். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம புதுசா ஒருத்தங்க கிட்ட மிங்கிள் ஆகும்போது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நெய்பரா இருந்தாலும் சரி, நம்ம கொலிக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், புதுசான பர்சன் அப்படின்னு கிட்ட, புதுசான பர்சன் கிட்ட நம்ம எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓகே, வேர்
ஆர் யூ ஃப்ரம். ஃப்ரம்னா இருந்து, எங்கே இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்பாங்க. அது நெய்பரா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலிக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்போம் அப்படின்னா எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்போம் அப்படின்னா என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆஃபீஸில் ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்கள் எந்த வேலை பண்ண போறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ, என்ன பண்றீங்க, வாட் டு யூ டூ, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இப்போதான் வந்திருக்கோம், இனிமேல் தான் ஜாப் தேடணும், அந்த மாதிரி சொல்லலாம். இது நெய்பராக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா நான் இந்த ஜாப்க்காக வந்திருக்கேன், இந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசு, இதையும் கேட்பாங்க. ஒரு சிலர் பார்க்க எங்கே இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஓல்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வயசுனா நம்ம டக்குன்னு எழுதலாம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு எவ்வளோ வயசு, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க ஆங்கிலம் பேசுவீங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் சரி, இல்லை நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா உடனே போய் அவங்க கிட்ட நம்ம மிங்கிள் ஆகி அவங்க கிட்ட பேசி நம்மளும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அடுத்து நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ஆங்கிலம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க ஆங்கிலம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்க ஆங்கிலம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு உதவி செய்ய முடியுமா. ஸோ நம்மளே 4 கொஸ்டின் கேட்டிருந்தா எப்படி, அவங்களும் திரும்ப நம்மளுக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படிங்கும்போது கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய முடியுமா. அடுத்தது பாருங்க, மணி என்னாச்சு, இல்லை மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மணி என்னாச்சு, மணி என்ன, இந்த மாதிரி கேட்கும்போது வாட் டைம் இஸ் இட், வாட் டைம் இஸ் இட், இப்போ நேரம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வாட் டைம் இஸ் இட். நெக்ஸ்ட் பாருங்க, குளியலறை எங்கே, என்ன பாத்ரூம் எங்கே இருக்குது, இல்லை குளியலர் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குளிக்கிறதுக்கு டாய்லெட் எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ இப்போ குளியலறை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்கே அப்படிங்கும்போதே நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். சரியா, வேர் இஸ் த பாத்ரூம், வேர் இஸ் த பாத்ரூம். ஓகே, நம்ம எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, வேர் எங்கேருந்து வர்றீங்க, குளியலறை எங்கே, இந்த மாதிரி எங்கேன்னு கேட்கும்போது வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, அப்புறம் எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது ஹவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஸ்டினை எப்படி மேக் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு கொஸ்டினை வந்து ஆமா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின் வரும் இல்லையா. இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்று ஆமான்னு சொல்லணும், அதுக்கு ஆன்சர் இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் டூ என்ன, கேன் யூ ஹெல்ப் மீ, உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வெர்பல் கொஸ்டின் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பாருங்க, இதன் அர்த்தம் என்ன. ஒருவேளை அவங்க வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா ஒரு சில இதுக்கெல்லாம் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா அர்த்தம் கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டஸ் திஸ் மீன், வாட் டஸ் திஸ் மீன், இதோட அர்த்தம் என்ன, வாட் டஸ் திஸ் மீன். ஓகே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இது எவ்வளவு கேட்பாங்களா, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது எவ்வளவுன்னு சொன்னாலே நம்ம என்ன போடணும், ஹவு மச், எவ்வளவு, ஹவு மச், இது எவ்வளவு, ஹவு மச் இஸ் இட், இது எவ்வளவுன்னு சொல்லும்போது ஹவு மச் இஸ் இட். அடுத்தது பாருங்க, சரியா, இது வேறொருவருடைய இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறொருத்தவங்களுடைய இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஸ் திஸ் சீட் டேக்கன், யாராவது இந்த சீட் டேக்கன்ங்கிறது இருக்கான்னு கேட்கறது கிடையாது. இந்த சீட் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறது. இஸ் திஸ் சீட் டேக்கன், இது வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இது வேற ஒருத்தவங்களோட இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு 3 சுச்சுவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன, இன்ட்ரோடக்ஷன், புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம பேசுகிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது நம்ம பார்த்தோம். அடுத்து சிம்பிளாக ப்ரைசஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை புதுசாக நம்ம ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி இன்ட்ரோ ஆகுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 சுச்சுவேஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம பல சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Do you want to talk about anything? Please be comment in the box. If you like this video, please be like and share it with your friends and family. Subscribe for upcoming videos.
See you for now. Keep watching, keep practicing and keep smiling.